ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 30/11/2024க்கான கேரளா லாட்டரி சார்ட் கெஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங்கில் கரெக்டாக கிராஸில் நான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணுறேன், பார்த்துக்குங்க. ஸோ கிராஸாக 463. ஸோ ஒவ்வொரு கிராஸும் ஒவ்வொரு மாதம் கேப் விட்டு நான் 2 நம்பர் மார்க் பண்ணி வைக்கிறேன், சரிங்களா? ஸோ கரெக்டாக பார்த்துக்குங்க. இதில் நம்ம கரெக்டாக 226ன்னு சொல்லியிருக்குங்களா, அதில் பிசி நம்பர் பாருங்கள் 26. 26க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் 27. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 26 திருப்பி நம்ம 62ன்னு திருப்புறேன். 62க்கு அப்புறம் நமக்கு 63. ஸோ 62க்கு அடுத்த நம்பர் வந்து பார்த்தோன்னா 63க்கு 63 பாஸ், சரிங்களா? டேரெக்டாக 26க்கு அப்புறம் 27 போடுறோம், திருப்பி 62க்கு அப்புறம் 63, சரிங்களா? அடுத்து 84க்கு பார்த்துங்க. 84க்கு அப்புறம் 85, திருப்பினோம்னா 48, 48க்கு அப்புறம் 49. ஸோ அது நமக்கு 49க்கு 94 அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு, சரிங்களா? நெக்ஸ்ட்டு 27, 27க்கு அப்புறம் 28. ஸோ திருப்பினோம்னா 72, 72க்கு அப்புறம் 73. ஸோ நமக்கு 73 பாஸ், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் 01 இருக்குது, பிசி பாருங்கள், மேலே உள்ள நம்பர் பிசி 01. 01க்கு அடுத்த நம்பர் 02. ஸோ அடுத்து நமக்கு பாஸ் ஆகிடுச்சு, சரிங்களா? இது நான் திரும்பி போட்டு காட்டுறேன். 10க்கு அப்புறம் 11. இப்போ லாஸ்ட்டாக 47ன்னு இருக்குது, சரிங்களா? மேலே உள்ள பிசி நம்பரு 47. 47க்கு அடுத்த நம்பர் 48. அதே மாதிரி 47 திருப்பணும்னா 74. 74 கம்மி பண்ணோம் ப்ளஸ் பண்ணோம்னா 75. ஸோ நமக்கு இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள், லாஸ்ட்டு மட்டும். ஸோ அந்த பேட்டர்ன் வராமல் நம்ம ரெண்டுமே எடுத்து ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா 47க்கு அப்புறம் 47லேருந்து ஒரு நம்பர் மைனஸ் பண்ணோம்னா 46. ஸோ இதையும் நம்ம பார்த்துக்கணும். அதாவது டேரெக்டாக அந்த நம்பரே வரதுக்கு சான்ஸ் இல்லை. 47க்கு அப்புறம் 46 மைனஸ் பண்ணால் 46, ப்ளஸ் பண்ணோம்னா 48. ஸோ திருப்பினோம்னா 74க்கு அப்புறம் 75 அல்லனா 74, சரிங்களா? மைனஸ் பண்ணோம்னா 74. ஸோ 74க்கு அப்புறம் மைனஸ் பண்ணால் 73, சரிங்களா? அப்போது நமக்கு அடுத்த நாள் ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 46ங்கிற நம்பர் நமக்கு பாஸு, சரிங்களா? ஸோ நீங்கள் இப்படியும் பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த 4 இருக்குது பார்த்தீங்களா, 47க்கு 46, 44க்கு 2 நம்பர் மைனஸ் பண்ணி 43 அப்படின்னு சொல்லி கூட நமக்கு அடிச்சிருக்கலாம், சரிங்களா? ஸோ நமக்கு ஆல் போல், ஆனால் நமக்கு ஆல் போல் நாளைக்கு 5க்கு நல்ல சான்ஸ் இருக்குது. ஏன்னா நமக்கு பி போர்டு மட்டும் பாருங்கள், அப்படியே நம்ம கரெக்டாக நம்ம வந்து பார்த்தா திருப்பும்போது நமக்கு வந்துடுது. 2-6லேருந்து ஒரு நம்பர் வந்துருச்சு, 8-4லேருந்து ஒரு நம்பர் வந்திருக்கு, 2-7லேருந்து ஒரு நம்பர் வந்திருக்கு, 0-1லேருந்து ஒரு நம்பர் வந்திருக்கு, 4-7லேருந்து ஒரு நம்பர் வந்திருக்கு. அப்போ 5 அல்லது 2, சரிங்களா? ஆல் போலில் 5 அல்லது 2க்கு நாளைக்கு கண்டிப்பாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, சரிங்களா? இப்போது இந்த பேட்டர்னை வச்சு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன நம்பர் வரலாம் அப்படின்னு பாருங்கள். ஸோ கம்மி பண்ணாலும் ப்ளஸ் பண்ணாலும் நமக்கு எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். 652 பார்த்தீங்களா? ஸோ அதை வச்சு தான் நம்ம எடுக்கணும். ஸோ 652 இந்த ஃபஸ்ட் நமக்கு இப்போ நமக்கு லாஸ்ட்டாக ஆனதை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த 44, 447ங்களா? இப்போ 47லேருந்து ஒரு நம்பர் மைனஸ் பண்ணோம்னா 46, இந்த 44லேருந்து ஒரு நம்பர் மைனஸ் பண்ணோம்னா 463 அடிச்சிட்டாங்க. இப்போ அந்த பேட்டர்ன் பார்த்தோம்னா 652, சரிங்களா? 652, 52லேருந்து ஒரு மைனஸ் பண்ணோம்னா 51, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 65லேருந்து ஒரு நம்பர் மைனஸ் பண்ணால் 64 அப்படின்னு சொல்லி வரும், சரிங்களா? ஸோ நமக்கு இது வந்து பார்த்திங்கன்னா மேட்சிங் ஆகலை, சரிங்களா? ஸோ அதனால் இப்போ நான் வந்து 52க்கு மட்டுமே ட்ரை பண்ணுறேன், சரிங்களா? 52க்கு ஒரு நம்பர் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 51, சரிங்களா? அதே மாதிரி ப்ளஸ் பண்ணோம்னா 53, சரிங்களா? இப்போ திருப்பினோம்னா 25. அப்போது 25க்கு அப்புறம் ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் 26, 25லேருந்து ஒரு நம்பர் மைனஸ் பண்ணோம்னா 24. இப்போது இந்த 51 நான் தெளிவாக எழுதி காமிச்சிடறேன், பார்த்துங்க. 51, 53, அதே மாதிரி 26, 24 ஏபிஎஸ்சிபிஸில் தனியாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்து வச்சுங்க. 51, 53, 26, 24. ஸோ இதில் நான் அந்த 5-1 தான் நான் டேரெக்டாக எடுக்கிறேன். ஸோ எதனால் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன், சரிங்களா? ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி 51 தான் எனக்கு வர்றதுக்கான சான்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதுவும் எதனால் அப்படிங்கிறத சொல்கிறேன், பார்த்துக்குங்க. ஸோ மீதி உள்ள நம்பர் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பார்த்துக்குங்க, சரிங்களா? நான் 51 மட்டும்தான் சிங்கிள் ஷாட்டில் வர மாதிரி நம்ம நம்பர்ஸ் வந்து கொடுக்குறோம், சரிங்களா? ஸோ சிங்கிள் ஷாட் நம்பர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கரெக்டாக அந்த இடத்துல பி போர்டு பார்த்துங்க. பி போர்டு 9, ஸோ அந்த இடத்துல 1. ஸோ அடுத்த நாள் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 169 பாஸ், சரிங்களா? ஸோ மறுபடியும் 6. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா 5, 5க்கு நமக்கு 6, 5, சரிங்களா? இங்கே 19க்கு 19 பாஸ், 5, 6க்கு 6, 5 கரெக்டாக பாஸ் நமக்கு, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு 5 இருக்குது, ஸோ இந்த இடத்துல 1 இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தோன்னா 15 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஸோ நான் ஏபிஎஸ்சிபிசியில் 15 அப்படிங்கிற நம்பர் எடுத்துக்கலாம், சரிங்களா?
15 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான நல்ல ஒரு சான்சஸ் வந்திருக்கு. சரிங்களா? இப்போது 15 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சுன்னா எந்த இடத்துல வரலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே நமக்கு எப்படி நம்ம கரெக்டாக ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி அடித்தாங்களோ, ஸோ அதே மாதிரி இந்த 52க்கு ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி நாங்கள் இந்த இடத்துல 51 அப்படிங்கிற நம்பர் ஏபியில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ ஏபியில் வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ 3Dயாக வந்தால் எப்படி வரலாம் அப்படிங்கிறத பாருங்கள். சரிங்களா? ஸோ இங்கே நமக்கு ஏசி நம்பர், அதாவது முதல் 6 நம்பர் இருக்குது பார்த்தீங்களா? மொத்தமாக 6 நம்பரில் முதல் நம்பர் 3ம் லாஸ்ட் நம்பர் 2 அப்படிங்கிற நம்பர் இருந்தால் நமக்கு எப்படி ரிசல்ட் அடிக்கிறாங்கிறத பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு 3, 2 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது முதல் நம்பர் 3ம் அடுத்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 2ம். ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் இருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், முதல் நம்பர் 3, லாஸ்ட் நம்பர் 2. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கணும். அடுத்த ரிசல்ட்டு நமக்கு 399. ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர்ஸ் இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், 348, 822. முதல் நம்பர் 3, லாஸ்ட் நம்பர் 2. ஸோ இந்த மாதிரி முடியுது. சரிங்களா? 101ன்னு சொல்லியிருக்கு. இந்த இடத்துல 399 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 020 இருக்குது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 3, 2க்கு நமக்கு இங்கே தான் வந்து பார்த்தோன்னா அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ நான் பார்த்த வரைக்கும் வேறு 3, 2 இல்லை. அதாவது முதல் நம்பர் 3ம் லாஸ்ட் நம்பர் 2ம். சரிங்களா? ஸோ இந்த நம்பர் இருக்கும்போது நமக்கு டபுள்ஸ் தான் வந்து பார்த்தோன்னா ரிசல்ட் அடிக்கிறாங்க. சரிங்களா? 99 டபுள்ஸு, 11 11 டபுள்ஸு, அடுத்து 00 டபுள்ஸு. ஏற்கனவே நமக்கு அடித்த ரிசல்ட்டையும் செக் பண்ணிக்கங்க. ஸோ எங்கன்னா கூட ஒரு 3, 2 இருக்குது பாருங்கள். 3, 2. ஸோ இங்கே அடிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரிசல்ட்டு 922. ஸோ நாளைக்கு இந்த 3, 2 அடித்ததுனால நான் சொல்கிறேன். ஸோ நாளைக்கு டபுள்ஸு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. பிக் பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா இருக்க டபுள்ஸ் எல்லாமே எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கம்பல்சரி வின்னிங் வரக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 99ங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க ஏற்கனவே. ஸோ அந்த நம்பர் தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா டபுள்ஸில் வந்திருக்கு. ஸோ அடுத்து 111க்கு நமக்கு வந்து பார்த்தோன்னா 10 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க. ஸோ அந்த நம்பர் அப்படியே வந்திருக்கு. 020க்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 00 அப்படிங்கிற நம்பர் ஏற்கனவே அடித்த நம்பர் தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா வந்திருக்கு. ஸோ 22க்கு வந்து பார்த்தோன்னா ஏற்கனவே அடித்த நம்பர் தான் வந்திருக்கு. சரிங்களா? அப்போது அவங்க மொத்தம் ஏற்கனவே அடித்த டபுள்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி பார்த்தோம்னா நமக்கு 99 இந்த மாதம் அடிச்சிருக்காங்க. டபுள்ஸ் வந்து பார்த்தோன்னா இங்கேயே அடிச்சிருக்காங்க, இங்கே அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்த டபுள்ஸ் வந்து பார்த்தா ஒரு 88 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு டபுள்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு 22 இருக்குது. ஸோ ஏற்கனவே அடித்த டபுள்ஸ் அடித்தாங்கன்னா இந்த 22, 99, 8 அப்படி நம்பர் வரக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே ஒவ்வொன்றும் இந்த 9 ஏற்கனவே அடிச்சிட்டாங்க, அடித்தது அடிக்கல. 1ம் அடிச்சிட்டாங்க, 2 அடிச்சிட்டாங்க, 00வும் அடிச்சிட்டாங்க. சரிங்களா? அப்போது மறுபடியும் இந்த 88 வரலாம், அல்லது நம்ம இப்போ 15 அப்படி எடுத்தோம் பார்த்தீங்களா? 1 தவிர 155 எடுக்கலாம். சரிங்களா? நல்லா புரியும்னு நினைக்கிறேன். 99 அடிச்சிட்டாங்க ஏற்கனவே, அதனால் மறுபடியும் அடிக்க சான்ஸ் இல்லை. ஸோ 11 பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அடிச்சிட்டாங்க. 22 அப்படிங்கிற இந்த மாதமே நமக்கு முன்னாடியே வந்து பார்த்தோன்னா அடிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த 32 அடித்து 99 9 அடிச்சிட்டாங்க. சரிங்களா? விட்டுட்டாங்க. அடுத்த டைம் அடிக்கும்போது 11, அதுக்கு அடுத்த டைம் அடிக்கும்போது 00. ஸோ அதுக்கு அடுத்து அடிக்கும்போது வந்து பார்த்தா 2 2 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து பார்த்தோன்னா அடித்த டபுள்ஸே இந்த மாதிரி அடிக்கிறப்ப அடிக்கலை. ஸோ அதனால் 9, 1, 2. சரிங்களா? 9, 1, 0, 2 இந்த டபுள்ஸ் இல்லாமல் மீதி டபுள்ஸ் எல்லாமே நம்ம எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு 15 வந்ததுனால 155 சரிங்களா? 155 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மற்றவங்க எல்லாமே 155 சரிங்களா? 155 அப்படிங்கிற நம்பர் வரக்கு சான்ஸ் இருக்குது. இந்த நம்பர் அடித்தாங்கன்னா 0155 அப்படி இல்லைன்னா 6155 அப்படின்னு சொல்லிட்டு வரக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ தான் நான் முதல் ஒரு நம்பர்ஸை வந்து சொல்கிறேன். சரிங்களா? இந்த நம்பர்ஸ் தான் நமக்கு ஸ்ட்ராங்காக உள்ள நம்பரு. ஒருவேளை 11 அடிக்கலாம்னா உங்களோட விருப்பம். சரிங்களா? 511 கூட நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 65, 11. நாளைக்கு டபுள்ஸ் நம்பர் எல்லாமே எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதிகபட்சம் டபுள்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? டபுள்ஸ் எல்லா டபுள்ஸுமே உங்களால் எடுத்து ட்ரை பண்ண முடியாது, ட்ரை பண்ணுங்கள். அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த 9, 1, 2, 0 இதை விட்டுட்டு மீதி நம்பர் டபுள்ஸ் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஏற்கனவே நமக்கு டபுள்ஸ் வரதுனால இந்த 9, 2 இதெல்லாம் நமக்கு வந்து பார்த்தோன்னா அடிச்சிட்டாங்க. அது இல்லாமல் 8 மட்டும் தான் இருக்குது. சரிங்களா? உங்களோட விருப்பம். டபுள்ஸ் எல்லாமே எடுத்து ட்ரை பண்ணி பார்த்துங்க. சரிங்களா? லாஸ்ட்டாக ஒரு சப்போர்ட்கான கெஸிங் இந்த நம்பரு. சரிங்களா? 48, 99. ஸோ இந்த நம்பர் இந்த இடத்துல அடிச்சிருக்காங்க. 48, 99. அடுத்து 81, 69 அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த நம்பர்ஸை பாருங்கள். 48, 99 அப்படிங்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா
98 61 81 69 சரிங்களா. 81 69 அப்படிங்கிற நம்பர் இந்த இடத்துல நமக்கு அடிச்சிருக்காங்க சரிங்களா. 81 69 அப்படிங்கிற நம்பர் தான் இந்த இடத்துல 98 61 சொல்லி அடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா 9948 அப்படின்னு சொல்லி இருக்குது சரிங்களா. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு கீழேருந்து அடித்து நமக்கு 48 99 அடித்து நெக்ஸ்ட் இங்கே மேலே உள்ள நம்பர் 98 61 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிட்டாங்க சரிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் 49 98 அடித்து 98 61 அடிச்சிருக்காங்க சரிங்களா. 99 48ங்கிறத பிரித்து அடித்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அந்த வெளி நம்பர் 98 61 எடுத்து நமக்கு அப்படியே ஃபுல்லாக அடிச்சிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 66 52 இருக்குது சரிங்களா. ஸோ இதுலேருந்து நமக்கு 66 52 பாருங்கள் இந்த இடத்துல 62 56ன்னு சொல்லி இருக்குது. ஸோ இந்த பாக்ஸை அடிச்சிட்டாங்க. அப்போது நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா 245 இந்த இடத்துல 1. ஸோ இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கே அடிக்கும்போது கரெக்டாக நமக்கு சி போர்டு 99 சொல்லி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி 2 2 அப்படின்னு சொல்லி வச்சு க்ளோஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. ஸோ இப்படி அடித்தாங்கன்னா 512 சரிங்களா. நம்ம ஏற்கனவே மேட்சிங் ஆகுது ஏன்னா 5 1 அப்படிங்கிற நம்பர் இங்கே மேட்சிங் ஆனதுனால தான் நான் சொல்கிறேன். 512 அப்படிங்கிற நம்பரை வச்சு 45 12 அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பிக் பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா பாக்ஸாக கூட எடுத்து ட்ரை பண்ணுறது உங்களோட விருப்பம் சரிங்களா. நான் கம்பல்சரி எடுத்து ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பிக் பிளேயர்ஸாக இருந்தால் எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. இப்போது 45 12 அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. ஸோ அது இல்லாமல் 169. ஸோ அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்துக்குங்க 652 சரிங்களா. ஸோ இப்போது 169ங்கிறது பாருங்கள் 169 அப்படியே ஏ போலேருந்து பாருங்கள் 1 6 9 169. இப்போ நமக்கு அடுத்த நாள் ரிசல்ட் 652. பி போர்டு மட்டும் பாருங்கள் 6 5 2. அப்போது 9 2 9 929 29 அடித்தாங்கன்னா 29 29 45 12. அதே மாதிரி 155. ஸோ மொத்தம் 3 4D வந்து எடுத்து ட்ரை பண்ண போகிறீங்க. 29 29 45 12 61 55 சரிங்களா. ஸோ இது இல்லாமல் 4 ஏபிஎஸ்சிபிசி நம்பர் கொடுத்தேன். அது இல்லாமல் நமக்கு நாளைக்கு டபுள்ஸ் தான் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து பார்த்தோன்னா இந்த நம்பரை வந்து கொடுத்துருக்கேன். 61 55 தான் எனக்கு ஸ்ட்ராங்கு. ஸோ இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் நம்பரு. ஸோ 29 29 ஸ்ட்ராங்கான நம்பர் தான் சரிங்களா. 29 29 ஸ்ட்ராங்காக எடுத்து ட்ரை பண்ணிங்க. ஸோ 61 55 ஸ்ட்ராங்கான நம்பர் சரிங்களா. ஏபிஎஸ்சிபிசியில் நான் ஏற்கனவே சப்போர்ட் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த நம்பர்ஸையும் எடுத்து ட்ரை பண்ணிங்க. ஸோ என்னால் சிங்கிள் நம்பராக எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க இந்த 61 55 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நாளைக்கு டபுள்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. முடிஞ்சளவு ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.